வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளா கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். ரூபாய் 327.69 கோடி செலவில் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் இன்று அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருவேணி சங்கமத்தில் பக்தர்கள் நீராட வேண்டாம், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வேண்டுகோள். வேங்கை வயல் வழக்கு விசாரணை பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம். தேர்தல் பரப்புரையில் வன்முறை பேச்சு, நாம் தமிழர் சீமான் மீது வழக்கு பதிவு. சுபமுகூர்த்தம் வார விடுமுறையை ஒட்டி 1220 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும், அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. ECR சாலையில் இரவில் கட்சி கொடி பொருத்திய காரில் வந்த இளைஞர்கள் மற்றொரு காரில் சென்ற இளம் பெண்களை தடுத்து நிறுத்தி துரத்திய வீடியோ வைரல். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ரூபாய் 327 கோடியே 69 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள 2404 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை தலைமை செயலகத்தில் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினத்தில் 8,58,39,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 2 வட்டாட்சியர் அலுவலக கட்டிடங்கள் மற்றும் 7,47,21,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 25 வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்துடன் கூடிய குடியிருப்புகள் ஆகியவற்றை திறந்து வைத்தார். தொடர்ந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 327 கோடியே 69 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள 2404 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். மேலும் கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள கோஆப்டெக்ஸ் வளாகத்தில் 227 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள ஒருங்கிணைந்த வளாகத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். பிரயாக்ராஜ் வரும் பக்தர்கள் அருகில் உள்ள கங்கை ஆற்றில் நீராடுமாறு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. கடந்த 14ஆம் தேதி தொடங்கிய கும்பமேளா அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரை 45 நாட்கள் நடைபெற உள்ளது. உலகம் முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான மக்கள் பிரயாக்ராஜில் திரண்டு அங்குள்ள திருவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர். அமாவாசை தினமான இன்று மகா கும்பமேளாவில் உள்ள திருவேணி சங்கமத்தில் புனித நீராட ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். அப்போது திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மேலும் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது குறித்து தகவலறிந்து விரைந்து வந்த போலீசார் மற்றும் மீட்பு குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் திருவேணி சங்கமத்தில் பக்தர்கள் நீராட வேண்டாம் என அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பிரயாக்ராஜுக்கு வரும் பக்தர்கள் அருகில் உள்ள கங்கை ஆற்றில் நீராடுங்கள் என்றும் எந்த வதந்திகளுக்கும் கவனம் செலுத்த வேண்டாம் என்றும் பதிவிட்டுள்ளார். வேங்கை வயல் வழக்கு விசாரணையை பிப்ரவரி 1ஆம் தேதி ஒத்திவைத்து புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை அருகே வேங்கை வயலில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட சம்பவம் குறித்து முதலில் வேங்கை வயல் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வழக்கில் குற்றப்பத்திரிகையை புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்துள்ளனர். இதில் வேங்கை வயலை சேர்ந்த 3 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர்களது பெயர் இடப்பட்டுள்ளது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவித்து வருகின்றனர். மேலும் உண்மை குற்றவாளிகளை கண்டறியவும் சிபிஐ விசாரணை நடத்த கோரியும் வலியுறுத்தி போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். வேங்கை வயல் வழக்கில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள முரளிராஜா, சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் மூவர் சார்பில் இந்த மனுக்கள் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த மனு புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். சுபமுகூர்த்தம் வார விடுமுறையை ஒட்டி 1220 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சுபமுகூர்த்தம் மற்றும் வார விடுமுறை நாட்களை ஒட்டி சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை,
திருச்சி, கும்பகோணம், மதுரை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களுக்கு 31ஆம் தேதி 365 பேருந்துகளும், பிப்ரவரி 1ஆம் தேதி 445 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு 31ஆம் தேதி 60 பேருந்துகளும், பிப்ரவரி 1ஆம் தேதி 60 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல் ஞாயிற்றுக்கிழமை சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ECR சாலையில் நீலாங்கரை அருகே காரில் சென்ற பெண்களை மற்றொரு காரில் வந்த இளைஞர்கள் வழிமறித்து அவர்களிடம் அத்துமீறிய காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கானாத்தூர் அருகே முட்டுக்காடு பகுதியில் இரவு நேரத்தில் காரில் சென்ற பெண்களை இளைஞர்கள் சிலர் மற்றொரு காரில் துரத்தி அச்சமூட்டும் வகையில் நடந்து கொண்டதாக சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வேகமாக பரவி வருகிறது. இந்த வீடியோவில் காரில் இருக்கும் பெண்கள் பதட்டத்துடன் பேசும் காட்சி இடம்பெற்றுள்ளது. காரில் வரும் பெண்களை மற்றொரு காரில் துரத்திய இளைஞர்கள் சாலையின் குறுக்கே காரை நிறுத்தி தடுத்துள்ளனர். அந்த காரில் இருந்து இளைஞர் ஒருவர் ஓடி வந்து காரில் இருந்த பெண்களிடம் கதவை தட்டி அத்துமீறுவதாக தெரிகிறது. இந்த இளைஞர்களிடம் இருந்து தப்பிக்க காரை ரிவர்ஸ் எடுத்துச் சென்ற நிலையில் அந்த பெண்களை காரில் விடாமல் துரத்தியுள்ளனர். மேலும் இளம்பெண்கள் செல்லும் காரை மறிக்கும் மற்றொரு காரில் கட்சி கொடி பொருத்தப்பட்டுள்ளது. இந்த வீடியோ தற்போது பரவி வரும் நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொது விநியோக திட்ட செயல்பாடுகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆயத்தருவை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, கடந்த 3 ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்தில் புதிதாக 53 முழு நேர மற்றும் பகுதி நேர ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 3 ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்தில் 53 புதிய நியாய விலை கடைகளை திறந்து மக்களுக்கு எளிய வகையில் அந்த பொருட்கள் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் அந்த கடைகளை திறப்பதற்கு மாநில முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அனுமதி வழங்கிய மாநில அமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி என்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் சக்கரபாணி, கடந்த 45 மாத கால திமுக ஆட்சியில் தமிழகத்தில் புதிதாக 17,50,000 குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகம் முழுவதும் 100 அமுதம் அங்காடிகள் திறக்கப்பட்டு உள்ளது என்பன உள்ளிட்டவற்றை தெரிவித்தார். 103 இடங்கள்ல திறந்தவெளி சேமிப்பு இடங்கள் ஆட்சிக்கு வந்த இடத்துல நம்ம ஊர்ல எப்படி போர் போட்டிருக்கிறோம், தட்டுலாம் அடிக்கி போர் போட்டிருக்கிறோம், அதே மாதிரி தார்பாய் போட்டு அடிக்கிருப்பாங்க. டெல்டா மாவட்டத்தில் குறிப்பா தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டத்தில், அதே மாதிரி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் எல்லாம். ஆனா இன்னைக்கு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்றவங்க ஒரு நெல்மணி கூட மழையில் நனையக்கூடாது என்பதற்காக அதையெல்லாம் அகற்றப்பட்டு இன்னைக்கு செமிகுளம் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து 400 கோடி ரூபாய் நிதி கொடுத்து இன்னைக்கு 3 லட்சம் மெட்ரிக் டன் நெல் சேமித்து வைப்பதற்காக செமிகுளம் கட்டப்பட்டு திறந்த வெளியிலே நெல்லை சேமித்து வைப்பதை இன்னைக்கு அரசு தவிர்த்திருக்கிறது. குறிப்பாக அந்த நெல்லை வாங்கிய உடனே நேரடி கொள்முதல் நிலையத்தில் இங்கே கூட கரூர் மாவட்டத்தில் இன்னைக்கு நேரடி கொள்முதல் நிலையம் 10 இடங்களிலே இன்னைக்கு இயங்கி வருகிறது. குறிப்பாக சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் தை அமாவாசையை ஒட்டி வருகை புரிந்த பக்தர்களின் உடைமைகளை வனத்துறையினர் சோதனை செய்த பின்னரே மலை ஏற அனுமதித்தனர். விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு அருகே உள்ள சதுரகிரி சுந்தரலிங்கம் கோவிலில் தை அமாவாசையை ஒட்டி ஜனவரி 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை 4 நாட்கள் மலை ஏறி சென்று சாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு வனத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. இதையடுத்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்தனர். இந்த நிலையில் மலை ஏறி செல்லக்கூடிய பக்தர்கள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொண்டு செல்லக்கூடாது என வனத்துறை அறிவுறுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் மலையேறும் பக்தர்களின் உடைமைகளை தீவிர சோதனை செய்த பின்னரே அனைவரையும் அனுமதித்தனர். மேலும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக பத்ராயிருப்பு மற்றும் சாப்டூர் போலீசார், வனத்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் தானிப்பாறை அடிவார பகுதியிலும், மலை செல்லக்கூடிய நீரோடை பகுதிகளிலும், கோவில் வளாக பகுதியிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பக்தர்களின் வசதிக்காக தேனி, மதுரை, திருநெல்வேலி, ராஜபாளையம், விருதுநகர், ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் பக்தர்கள் காலை 6 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், நடந்து செல்லக்கூடிய மலைப்பகுதிகளில் உள்ள நீரோடைகளில் குளிப்பதற்கும் இரவில் தங்குவதற்கும் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் வழங்கி வருகிறது.
புதுக்கோட்டை ஆலங்குடியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள மாங்கோட்டை கீழ்பட்டியை சேர்ந்தவர் திராவிட செல்வி. இவர் கடந்த 26ஆம் தேதி தனது உறவினர் திருமண நிகழ்ச்சிக்காக தனது இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து மீண்டும் வீட்டிற்கு செல்வதற்காக மண்டபத்தின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை வந்து பார்த்தபோது காணாமல் போயிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனத்தை தேடி வந்தனர். இந்த நிலையில் ஆலங்குடியை சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் இருசக்கர வாகனத்தை திருடியது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவரை நீதிபதி விஜய் பாரதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னையில் பண்டிகை நாட்களை பயன்படுத்தி கூட்ட நெரிசலில் பெண்களை குறிவைத்து 10 வருடத்திற்கு மேலாக தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த பெண்ணை தாம்பரம் போலீசார் கைது செய்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த கண்டிகை பகுதியை சேர்ந்த சுலக்ஷனா என்பவர் கடந்த 8ஆம் தேதி தாம்பரத்தில் உள்ள பிரபல தனியார் துணிக்கடைக்கு சென்றபோது பையில் வைத்திருந்த 6000 ரூபாய் பணம் திருடு போனதாக தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் கடையின் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்ததில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பெண் ஒருவர் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதுகுறித்து நடைபெற்ற விசாரணையில் திருட்டில் ஈடுபட்டது புது பெருங்களத்தூர் பகுதியை சேர்ந்த லட்சுமி என்பது தெரியவந்தது. பின்னர் லட்சுமியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் இதே பாணியில் 10 வருடத்திற்கு மேலாக திருட்டில் ஈடுபட்டு வருவதாகவும் தன் மீது மாம்பலம், பீர்க்கங்கரணை, தாம்பரம், திண்டிவனம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பல்வேறு வழக்குகள் உள்ளதாகவும் தெரிவித்தார். பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் 6000 ரூபாயை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டையில் வேங்கை வயல் விவகாரத்தில் தலைமறைவாக உள்ள காவலரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் விவகாரத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இதில் வேங்கை வயல் பகுதியை சேர்ந்த காவலர் முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகிய 3 நபர்கள் குற்றவாளிகளாக காட்டப்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வேங்கை வயல் கிராம மக்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அப்பகுதியை சேர்ந்த காவலர் முரளிராஜா மணமேல்குடி காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கலில் அவர் பெயர் இடம்பெற்றிருந்ததை அடுத்து அவர் பணிக்கு வரவில்லை என்றும் பணிக்கு வராததற்கான எவ்வித தகவலையும் தெரிவிக்கவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் காவலர் முரளிராஜா தலைமறைவாகி உள்ளாரா என்ற கோணத்தில் போலீசார் தேடி வருகின்றனர். சீர்காழி அருகே திருமுல்லை வாசல் பகுதியில் 15க்கும் மேற்பட்ட வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை காவல்துறையினர் வீடியோ பதிவுகளின் மூலம் சோதனை செய்து செல்போன்கள், லேப்டாப்கள் உள்ளிட்ட ஆவணங்களை கைப்பற்றிச் சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருமுல்லை வாசல் பகுதியில் வசித்து வந்த அல்பாஜித் என்பவர் திருமுல்லை வாசலை விட்டு சென்னையில் குடியேறிய நிலையில் பழைய வழக்கு ஒன்றில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த திருமுல்லை வாசல் பகுதியை சேர்ந்த அமீர், நபீன், ஃபாசித், ஃபைசல், இம்ரான், ஃபைசர் அலி, மகதீர் உள்ளிட்டவர்களின் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை காவல்துறையினர் சோதனை செய்து செல்போன், லேப்டாப் மற்றும் முக்கிய ஆவணங்களை வீடியோ பதிவு செய்து கைப்பற்றிச் சென்றனர். உத்தரமேரூர் வட்டம் கடல்மங்கலம் ஊராட்சியில் 4 ஆண்டுகளாக பூட்டப்பட்டுள்ள மாரியம்மன் கோவில் விவகாரம் தொடர்பாக வட்டாட்சியர் தேன்மொழி தலைமையில் நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தையில் இரு தரப்பினருக்கும் உடன்பாடு ஏற்படாத காரணத்தால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் கடல்மங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள பழமையான மாரியம்மன் கோவிலில் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் வழிபாடு செய்து வந்த நிலையில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பகுதியை சேர்ந்த சிலர் கோவிலை சொந்தம் கொண்டாடி பூட்டி வைத்தனர். இது தொடர்பாக உத்தரமேரூர் காவல் நிலையத்தில் அப்பகுதி மக்கள் புகார் அளித்தனர். இதனிடையே கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த கிராமவாசிகள் பூட்டி கிடந்த கோவிலை திறந்து வழிபாடு செய்தனர். இதையறிந்த மற்றொரு தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது கைகலப்பாக மாறியது. இது குறித்து தகவலிருந்து வந்த உத்தரமேரூர் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலந்து சென்றனர். இந்த நிலையில் கோவில் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் உத்தரமேரூர் தாலுகா அலுவலகத்தில் வட்டாட்சியர் தேன்மொழி தலைமையில் நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தையில் இரு தரப்பினருக்கும் உடன்பாடு ஏற்படாத காரணத்தால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. சங்கரன் கோவிலில் குண்டும் குழியுமாக நீர் தேங்கிய சாலையில் வாழைக்கன்றுகளை நட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கரன் கோவிலில் மக்கள் அதிகம் பயன்படுத்தி வரும் திருவேங்கடம் சாலை முழுவதும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக தண்ணீர் தேங்கி விபத்து நிகழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சாலையை சரி செய்ய கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் வாழை தண்டுகளுடன் வந்து சாலையில் நடுவே தேங்கியுள்ள தண்ணீரில் வாழைக்கன்றுகளை நட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சாலையை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்காத நகராட்சி நிர்வாகத்தையும் நெடுஞ்சாலைத்துறையினரையும் கண்டித்து கோஷங்களை எழுப்பினர்.
தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் வட்டாட்சியர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் வட்டாட்சியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டக்காரர்கள் சாலை நடுவே நட்டு வைத்த வாழைத்தண்டுகளை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். மேலும் அப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது. தேனி மாவட்டத்தின் சிறந்த காவல் நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கம்பம் வடக்கு காவல் நிலையத்திற்கு தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் சென்று ஆய்வாளர் மற்றும் காவலர்களை பாராட்டி நினைவு பரிசுகளை வழங்கினார். தேனி மாவட்டத்தில் சிறந்த காவல் நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்பம் வடக்கு காவல் நிலையத்தை வாழ்த்தும் விதமாக தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் கம்பம் வடக்கு காவல் நிலையத்திற்கு சென்று உத்தமபாளையம் துணை கண்காணிப்பாளர் செங்கோட்டு வேலவன், காவல் நிலைய ஆய்வாளர் பார்த்திபன் மற்றும் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்களை வாழ்த்தி பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து கம்பம் வாரச்சந்தை அருகில் புதிதாக 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய ஆம்னி பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது நகராட்சி ஆணையரிடமும் நகராட்சி பொறியாளரிடமும் பணிகள் குறித்து கேட்டறிந்து துரிதமாக பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் ஆதியன் பழங்குடியின வகுப்பை சார்ந்த பள்ளி மாணவ மாணவியர்கள் சாதி சான்றிதழ் வேண்டி 2வது நாளாக வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த ஆப்பரக்குடி, மன்னார்குடி, முத்துப்பேட்டை, ஸ்ரீவாஞ்சிகம் மற்றும் விளாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆதியன் பழங்குடியின வகுப்பை சார்ந்த 2000 குடும்பங்களுக்கு மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களில் சிலருக்கு மட்டும் மாவட்ட வருவாய் நிர்வாகம் சார்பில் ஆதியன் பழங்குடியினருக்கான சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தங்கள் பிள்ளைகள் மேற்படிப்பை தொடர இயலவில்லை என்றும் அதற்கு தேவையான சாதி சான்றிதழை வழங்குமாறு பெற்றோர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் ஸ்ரீவாஞ்சியம் உடையார்குளம் பகுதியில் 60 ஆதியன் பழங்குடியின பள்ளி குழந்தைகள் சாதி சான்றிதழ் வேண்டி வகுப்பை புறக்கணித்து 2வது நாளாக கைகளில் பதாகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். மேலும் கோரிக்கைக்கு அரசு செவி சாய்க்காத நிலையில் தங்களின் பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி வருவதாகவும் சான்றிதழ்கள் வழங்கும் வரை குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பப் போவதில்லை என பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். கோவை அண்ணா மார்க்கெட் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பாக மாநகராட்சி அலுவலகத்தில் மனு வழங்கப்பட்டது. கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் மேயர் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்றது. இதில் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் காய்கறி வியாபாரம் செய்து வரும் அண்ணா மார்க்கெட் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பாக மனு வழங்கப்பட்டது. இந்த மனுவில் அண்ணா மார்க்கெட்டில் மாநகராட்சி சார்பில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் வியாபாரிகளிடம் ஒப்படைக்கப்படும் என்று வாய்மொழியாக உறுதியளித்தனர். அதன்படி தற்போது புனரமைப்பு பணிகள் முடிந்து 81 கடைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய கடைகளை பழைய வியாபாரிகளுக்கு ஒதுக்கீடு செய்து தரக்கோரியும் மேலும் புதிய கடைகளுக்கு நியாயமான வாடகைக்கு நிர்ணயம் செய்து தரக்கோரியும் மனு அளித்துள்ளனர். சேலம் சங்ககிரியை சுற்றியுள்ள ஊராட்சி பகுதிகளில் 19,52,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் திட்டப்பணிகளை ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் முத்துசாமி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அக்கமாப்பேட்டை 6வது வார்டு ஆதி திராவிட தெருவில் ஊராட்சி ஒன்றிய பொது நிதி திட்டத்தின் கீழ் 6,07,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலையும் 15வது நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் 7,85,000 ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கழிப்பிட வளாகமும் கட்டப்பட்டுள்ளது. மேலும் பாரத பிரதமர் குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 2,10,000 ரூபாய் மதிப்பீட்டில் குடியிருப்புகளும், கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 3,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் வீடுகளுக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்பணியை சங்ககிரி ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் முத்துசாமி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பணிகளை தரமாகவும் விரைந்து முடிக்கவும் ஊழியர்களுக்கு உத்தரவிட்டார். இதில் ஒப்பந்ததாரர் செங்கோட்டுவேல், ஊராட்சி செயலாளர் மாரப்பன் உட்பட பலர் உடனிருந்தனர். சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி பவானி போக்குவரத்து காவல்துறை சார்பில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அந்தியூர் பிரிவு சந்திப்பில் தொடங்கிய பேரணியில் தனியார் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று சாலை விதிகளை மதிப்போம், போக்குவரத்து சிக்னல்களை கடைபிடிப்போம், இருசக்கர வாகனங்களில் செல்லும் இருவரும் தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும், சீட் பெல்ட் அணிந்து காரில் செல்ல வேண்டும், ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனம், அவசர ஊர்திகளுக்கு இடதுபுறம் ஒதுங்கி வழிவிட வேண்டும், மிதமான வேகத்தில் சாலைகளில் பயணிப்போம், இரவு நேரங்களில் அதிகப்படியான வெளிச்சம் இல்லாத முகப்பு விளக்குகளை பயன்படுத்துவோம் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு முக்கிய வீதிகள் வழியாக மாணவர்கள் சென்று பொதுமக்கள் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விருதாச்சலத்தில் உலக புகழ்பெற்ற செராமிக் ஃபேக்டரி சூடு உலகில் உள்ள பழைய இரும்பு பொருட்களை மறைமுக ஏலம் விட்டு விற்பனை செய்வதால் அரசிற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் மீது தொழில் முனைவோர், தொழிலாளர்கள், சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் இந்தியாவிலேயே புகழ்பெற்ற செராமிக் தொழில்பேட்டை அமைந்துள்ளது. இங்கு பல்வேறு வடிவங்களில் செராமிக் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றது. செராமிக் பொருட்களை சுடுவதற்கு 50 ஆண்டுகளாக செராமிக் தொடர் சுடுசூளை ஜெர்மனி தொழில்நுட்பத்துடன் இயங்கி வருகிறது. இந்த தொழிற்பேட்டையை நம்பி 4000க்கும் அதிகமானோர் வாழ்வாதாரத்தை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் தொழிற்சங்கங்களின் போட்டியால் சூடுசூளை கடந்த 10 வருடமாக மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதை இயக்குவதற்கு சிட்கோ நிர்வாகம் முடிவு செய்யப்பட்டு கடந்த 50 ஆண்டுகளாக வாடகை ஒழுங்காக செலுத்திய 10 பேரிடம் அதனை ஒப்படைத்து அதனை பராமரிப்பு செய்வதற்கு அரசு ஒப்புதல் அளித்தது. இதற்காக சட்டமன்றத்தில் 2.5 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் சுடுசூளையை திறப்பதற்கு சிட்கோ நிர்வாகம் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றது. இதன் காரணமாக அங்கிருந்த பழைய மிஷினரி பொருட்களை அப்புறப்படுத்தும் பணியில் சிட்கோ நிறுவனம் ஈடுபட்டு வருகின்றது. இதனிடையே உலக புகழ்பெற்ற செராமிக் ஃபேக்டரி சூடு உலகில் உள்ள பழைய இரும்பு பொருட்களை மறைமுக ஏலம் விட்டு விற்பனை செய்வதால் அரசிற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் மீது தொழில் முனைவோர், தொழிலாளர்கள், சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக மதிமுக மாநில செயற்குழு உறுப்பினர் சவுந்தரராஜன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், 13 வயசு இந்த எஸ்டேட் உள்ள செராமிக் கூலிக்காரனை வேலை செஞ்சு படிக்கும்போது வேலை செஞ்சவன் தான் நான். இந்த கில்லன் கவர்மெண்ட்டில் கில்லன் கட்டின, ஜெர்மன் மெத்தடில் கட்டின கில்லன். இது சில பேர் வழியால் கில்லன் மூடப்பட்டது. திருப்பி திறக்கிறதுக்கு அதிகாரிங்க, அதே சிட்கோ அதிகாரிகளே ஒரு 10 பேர் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பொறுப்பை படித்தாங்க. ஆர்டர்லாம் போட்டு கையில் கொடுத்துட்டாங்க. ஆனால் சில பேர் தடுத்து அதிகாரிகளும் காசு வாங்கிட்டு திறக்கக்கூடாதுன்னு சொல்லி சில அதிகாரிங்க மந்திரிகள்லாம் சேர்ந்து திறக்கக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ தகராறு பண்ணாங்க. நாங்கள் நான் கம்யூனிஸ்ட் அசோகன், மாலி எம்எல்ஏ, கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ மாலிக்கு இவங்களாம் சேர்ந்து ஒரு வருஷமாக அலைஞ்சி மந்திரிகிட்டையும் சிட்கோ இது செக்ரட்டரி இருக்க அருண்ராய் அவர்கிட்ட, எம்டிகிட்ட இவங்களாம் போராடி இந்த ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்கோம். திசையன்விளை அருகே முத்தாரம்மன் கோவில் உண்டிகளை உடைத்து பணத்தை திருடிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே நாடார் அச்சம்பாடு முத்தாரம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் பூசாரி வழக்கம் போல் நடை திறக்க சென்றபோது கோவில் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்துள்ளது. மேலும் கோவிலின் உள்புறம் உள்ள உண்டியலில் பூட்டு உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டு உண்டிகள் திறந்த நிலையில் இருந்துள்ளது. இது குறித்து கோவில் நிர்வாகி செல்வசேகர் திசையன்விளை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெப்பத் திருவிழாவை ஒட்டி காலை கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து 7ஆம் தேதி வரை நடைபெறும் இவ்விழாவில் தினமும் காலை தங்க சம்பரத்திலும், இரவு பூத வாகனம், அன்ன வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்துருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். விழாவின் சிகர நிகழ்வாகிய வரும் 7ஆம் தேதி ஜிஎஸ்டி ரோட்டில் உள்ள தெப்ப குளத்தில் தெப்ப உற்சவம் நடைபெறவுள்ளது. விழா ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தை அமாவாசையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் தர்ப்பணம் கொடுத்த நிகழ்வுகளை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கடற்கரையில் தை அமாவாசையை ஒட்டி பொதுமக்கள் மறைந்த தங்கள் மூதாதையர்களை எண்ணி வேத விற்பனர்களிடம் எள், அரிசி போன்றவற்றை தானமாக கொடுத்து பலி கர்மம் செய்து பின்னர் மீண்டும் கடலில் நீராடி தர்ப்பணம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பகவதி அம்மன் மற்றும் குரு நாதீஸ்வரர் கோவில் சென்று மூதாதையர்களின் ஆன்மா சாந்தி பெற இறைவனை பிரார்த்தனை செய்தனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் காவிரி அம்மா மண்டபம் படித்துறையில் தை அமாவாசையை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே தங்களது மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். இதனால் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் சாலையில் போக்குவரத்து அதிகரித்துள்ளது. காவல்துறையினர் போக்குவரத்தை சீர்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை அமாவாசையை ஒட்டி அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம், உதய மார்த்தாண்ட அபிஷேகம், தீர்த்தவாரி நடைபெற்றது. அதிகாலை முதலே திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து கடலில் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் அமைந்துள்ள பாலசுப்பிரமணியம் திருக்கோவிலில் ஓடும் வராக நதிக்கரையில் தை அமாவாசையை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் திதி கொடுத்து வழிபட்டனர். மேலும் காக்கைக்கு சாதம் வைத்த பின்னரே வீட்டில் உள்ளவர்கள் உணவருந்தி தங்களுடைய விரதத்தை முடித்துக் கொண்டனர். தை அமாவாசையை ஒட்டி தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை பகுதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அதிகாலை முதலே குவிந்தனர். பொதுமக்கள் கடலில் நீராடிய பின் முன்னோர்களுக்கு எள் மற்றும் தண்ணீரை கொண்டு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். பின்னர் ஆலயம் சென்று வழிபாடு செய்தனர். இனி வருவது உலக செய்திகள்.
வடகொரியாவில் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நடவடிக்கையாக அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் அணு ஆயுத உற்பத்தி மையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். வடகொரிய நாடு கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் அணு ஆயுதங்களை தாங்கிச் செல்லும் ஏவுகணைகளை சோதனை செய்து வருகிறது. தற்போது தங்கள் வசம் உள்ள அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நடவடிக்கையில் வடகொரியா அரசு ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் வடகொரியாவில் உள்ள அணு ஆயுத உற்பத்தி மையத்தை அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது அணு ஆயுத உற்பத்திற்கு தேவையான யுரேனியம் செறிவூட்டலை மேலும் அதிகரிக்க அதிகாரிகளுக்கு அதிபர் கிம் ஜாங் உன் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள். தென் மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை விடைபெற்றுள்ள நிலையில் நில நடுக்கோட்டை ஒட்டி வங்கக்கடல் பகுதியில் கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும், அதே நாளில் வட தமிழகத்திலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் நாளை மறுநாள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும், சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 60,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 85 ரூபாய் அதிகரித்து 7,595 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 680 ரூபாய் அதிகரித்து 60,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 66,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 104 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,04,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 395 புள்ளிகள் அதிகரித்து 76,296 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 131 புள்ளிகள் அதிகரித்து 23,088 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளா, கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். ரூபாய் 327.69 கோடி செலவில் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் இன்று அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திருவேணி சங்கமத்தில் பக்தர்கள் நீராட வேண்டாம், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வேண்டுகோள். வேங்க வயல் வழக்கு விசாரணை பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம். தேர்தல் பரப்புரையில் வன்முறை பேச்சு, நாம் தமிழர் சீமான் மீது வழக்கு பதிவு. சுபமுகூர்த்தம் வார விடுமுறையை ஒட்டி 1220 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும், அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. ECR சாலையில் இரவில் கட்சி கொடி பொருத்திய காரில் வந்த இளைஞர்கள் மற்றொரு காரில் சென்ற இளம் பெண்களை தடுத்து நிறுத்தி துரத்திய வீடியோ வைரல். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.